ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கைத்தொழில்.com சேனலில் யானையோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதை நமக்கு சொல்லி கொடுக்கறது ராணி ஆனந்தராஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். எல்லா இடத்துலையும் பாருங்கள், நம்ம ரெண்டு ரெண்டு டைமண்ட் வர்ற மாதிரி போட்டாச்சு. பாருங்கள் பேக் சைடில் 1 2. இப்போ மேலே மூணாவது டைமண்ட் வர்ற மாதிரி உள்ள இடத்த வந்து நம்ம போடணும். இங்கே சைட்லேயும் அப்படிதான் 1 2 ரெண்டு டைமண்ட் வந்திருக்கு. இது ஃப்ரண்ட்டில் 1 2. அதே மாதிரி அந்த சைடும் போட்டிருக்கேன். இப்போ மூணாவது டைமண்ட் வர்ற மாதிரி பேக் சைடில் தான் ஃபஸ்ட்டு போடணும். போட்டு இந்த முக்கு வந்து நம்ம திருப்பணும். பேக் சைடில் உள்ள முக்கை திருப்பணும். இங்கே ரெண்டு டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ஒரு டைமண்ட் வர்ற மாதிரி போடுங்க, முடிச்சுக்களை போடுங்க. இந்த இடத்துல ஒரு முடிச்சு நம்ம போட்டோன்னா மூணாவது டைமண்ட் வந்துடும். இந்த டைமண்ட் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். 3 டைமண்ட் வரணும் இந்த இடத்துல.
மூணாவது டைமண்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முக்கு திருப்பணும். அந்த பார்ட் நான் போடும்போது கொஞ்சம் கவனமாக அதை கவனிச்சுக்கோங்க. ஒன், இது 1 2, இப்போ மேலே இன்னும் ஒரு போடணும். இதுக்கப்புறமா ஒன் டூ த்ரீ 3 இது போட்டோம். இந்த சைடில் உள்ளதையும் நான் போட்டுட்டு முக்கு திருப்புறதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த விடுபட்ட இதையும் போட்டுருங்க, போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பேக் சைடு போட்டுட்ருக்கோம். இதில் 3 டைமண்ட் வர்ற மாதிரி போடணும்னு சொன்னேன். இங்கே வந்து பாருங்கள், இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா 3 டைமண்ட் இருக்குது. 1 2 3 3 டைமண்ட் வந்ததுக்கப்புறமா மூணு டைமண்ட்லேயும் மேலே முடிச்சு வந்திருக்கு பாருங்கள் வரிசையாக. இந்த இடத்துல முக்கு திருப்பணும், அதுக்கு தான் இதை சொல்கிறேன். முக்கு திருப்பும்போது இந்த 2 முடிச்சு அடுத்தடுத்தால இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஸோ 3 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். பாருங்கள், முக்கு திருப்பியாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் போட்டிருக்கேன். மூணு டைமண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் உள்ள சைடில் உள்ள முடிச்சு, இந்த 2வது டைமண்டோட சைடில் உள்ள முடிச்சு ரெண்டையும் சேர்த்து தான் இந்த இடத்துல போடுறோம், முக்கு திருப்பிருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள முடிச்சு, இந்த இடத்துல முடிச்சு இல்லை, இதில் ஒன்று போடணும். இப்போ
வீடியோவில் நான் போடுறப்போ அந்த வயரை இழுக்கும் போது என்னோடய விரல் வந்து உங்களுக்கு மறைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த முடிச்ச காமிக்க தான் செய்கிறேன். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டாச்சு. இதில் விட்டுருந்த முடிச்சா போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கே தெரியுது இது டைமண்ட் ஷேப்பாக இல்லாமல் 5 முடிச்சு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த எண்ணிக்கை. இந்த முக்கு திருப்பின இடம் தான் இருக்குது. இதுக்கு கீழே பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5 வருது பார்த்தீங்களா? 1 2 3 4. இந்த இடத்துல நம்ம போட்டோன்னா 5 ஆயிரும். அது போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல முக்கு திருப்பி இருக்கோம். இப்போ ஷேப் வந்து நமக்கு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக வரணும், உடம்பு பக்கத்துக்கு வரணும். என்ன செய்யணும்னா, இந்த முடிச்சில் வரக்கூடாதுன்னா இந்த முடிச்சில் உள்ள வயரையும் அந்த வயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருகணும். இந்த இடத்துல முக்கு திருப்பி இருக்கோம், இந்த அருக்கு மேலே உள்ள முடிச்சு. அதுக்கப்புறம் விட்ட முடிச்சு நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல முடிச்சு இல்லை, இதில் போட்டிங்கன்னா கவுண்டிங்ஸ் 5 வந்துடும். 5 வரக்கூடாது, நமக்கு 4 தான் வரணும். ஸோ இந்த வயரை ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருகிட்டிங்கன்னா இது டைமண்ட் ஷேப் ஆயிரும். இந்த இடத்துல டைமண்ட் ஷேப் தான் நம்ம கொண்டு வரணும், அதான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருகிறோம். இது சொருகும் போது காமிக்கிறேன், ஃபஸ்ட்டே கவனமாக பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் நாய் சொல்லி கொடுக்கும்போதே வயரில் நாய்க்குட்டி சொல்லி கொடுக்கும்போதே இதை சொருகிறதே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. வயர் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே ஷேப்பில் அப்படி சொருகணும், அவ்வளோதான். இப்போ இந்த இருக்க இதில் உள்ள வயர் இதுக்கு பக்கத்தில் உள்ள முடிச்சு இந்த இருக்கு பாருங்கள், இதே டைரக்ஷனில் இப்படி சொருக வேண்டியதான். இந்த மாதிரி சொருகிடுங்க. சொருகும் போது இந்த வயர் இப்படி முறுகி இருந்ததுன்னா இதெல்லாம் கரெக்டாக ஷேப்பாக எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த வயரை பாருங்கள், இந்த முடிச்சில் உள்ள வயரை இங்கே சொருக்கிட்டோம். இப்போ இந்த முடிச்சில் உள்ள வயர் இருந்தா இருக்குது, இதையும் இப்படி சொருக்கும் போது தான் ரெண்டும் சேர்ந்து இப்படி இழுத்து ஒரே டைமண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இது இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல சொருகணும். மற்ற வயரை வெளியே எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த வயரை சொருகுங்க. அதில் எவ்வளோ ஏதாவது நம்ம சொருகிட்டோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு கவுண்டிங் பண்ணும்போது முடிச்சு வந்து சரியாக வராது. இப்போ சொருகியாச்சு. நல்லா ஒன்று போல் முடிச்சுக்களை டைட் பண்ணி போடுங்க. இதே மாதிரி இன்னும் 2 முடிச்சில் நம்ம வந்து இதை சொருகி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிடலாம். அப்படின்னா உங்களுக்கு வயர் வந்து எந்த வயர்னு குழம்பாமல் இருக்கும். நான் இப்போ அந்த சைடு இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டைமண்ட் ஷேப் வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், முக்கு திருப்பி இருக்கோம், 3 முடிச்சிருக்கு, முக்கு திருப்பியாச்சு. இப்போ கீழே இந்த இடத்துல வந்து முடிச்சு போடணும். ஏற்கனவே நான் ஒன்று போட்டேன். இப்போ இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 5 முடிச்சு வருது. ஒன்று 2 3 4 5, நமக்கு 4 தான் வரணும். ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகுங்க. இந்த வயர் இங்கேருந்து வருது, இதுக்கு அடுத்தால உள்ள முடிச்சு பக்கத்தில் உள்ள முடிச்சு இந்த இருக்குது, இதுக்குள்ளே வெளியே அப்படி சொருகுங்க. மேலே வெளியே தான் சொருகணும், நம்ம கூட சொருகிற மாதிரி உள் பக்கமாக சொருகக்கூடாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்படி மேல் பக்கமாக அப்படியே சொருகணும்.
சொருகும் போது இந்த முதல்ல உள்ள முடிச்சு இப்போ எனக்கு லூஸ் ஆகிட்டு அதை நான் கரெக்டாக கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டேன். அதேமாரி சொருகும் போது முடிச்சுகள் லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை கரெக்டாக வச்சுட்டு போடுங்க அடுத்த வரிசை. சொருகுனது தெரியாமல் ஒன்று போல் டைட்டாக போடணும். இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் இன்னும் 2 முடிச்சு சொருகிட்டு இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன். இதேமாரி நீங்களும் இந்த முடிச்சுக்களை வந்து தேவையில்லாததை இந்த மாதிரி முதலே கட் பண்ணிட்டா இந்த இடம் வந்து இப்படி அசிங்கமாக தெரியாது. இப்போது மேல் பக்கத்தில் உள்ள விட்ட முடிச்சுக்களையும் சைடில் பாருங்கள், இங்கே முடிச்சதுக்கப்புறம் உள்ளது இல்லை, இதையும் போடணும். நான் முதல்ல இந்த மேல் பக்கம் உள்ள முடிச்ச போடுறேன். போட்டுட்டு இந்த வரிசை போட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். போடும்போதே இந்த முடிச்சுக்களை உள்ள ஒன்றோட ஒன்றா சொருகி இதை கட் பண்ணிடுங்க. கரெக்டாக முக்கு திருப்பி அதுக்கு மேலே உள்ள முடிச்சில் தான் நம்ம சொருக ஆரம்பிக்கணும். ரெண்டு பக்கம் சொருகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஹைட்டுக்கு அடுத்தால உள்ள வரிசையை நம்ம கூடையெல்லாம் போடுற மாதிரி இப்படி வரிசையாக போட வேண்டியதான். அந்த வரிசை போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பேக் சைடில் மிச்சம் உள்ள முடிச்சுக்களை போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம இந்த 2 பக்கம் சொருகுனது இந்த இருக்குது. முக்கு திருப்பினதுக்கப்புறம் நம்ம சொருகணும். இந்த இடத்துல சொருகியாச்சு, ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகியிருக்கோம். இப்போ அடுத்த முடிச்சு போடுறதுக்கு எல்லா இதுலேயுமே டைமண்ட் நீங்கள் முடித்ததுக்கப்புறமா 2 டைமண்ட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொருகிற மாதிரி வரும். இப்போ நான் இங்கே சொருகிட்டு இந்த மேலே உள்ள டைமண்ட் போட்டிருக்கேன். பின் பக்கம் பேக் சைடில் மேலே உள்ள டைமண்ட் போட்டிருக்கேன், இந்த போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்கள் சொருகியாச்சு. இதே மாதிரி இந்த சைடு நான் காமிக்கிறேன். இந்த சொருகிற இடம் சொல்லும்போது அதை கரெக்டாக எத்தனை டைம் வருதுங்கிறத வீடியோவில் கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து வரும். இந்த இடத்துல டைமண்ட் ஷேப் இல்லை பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ போடணும் நாட்டு. இந்த டைமண்ட் போட்டாச்சு. இந்த சைடில் உள்ளதை அப்படி கையை வச்சு பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 5 முடிச்சு வருது. 1 2 3 4. இப்போ நம்ம போட்டோன்னா 5 வந்துடும். 5 வரக்கூடாது, நமக்கு டைமண்ட் ஷேப்பு தான் வரணும். அதனால் இந்த 2ஐயும் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருக போகிறோம், இந்த இதையும் இந்த முடிச்சையும். கையில் பிடிச்சிட்டு சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லூஸாக சொருகிறேன். நீங்கள் தரையில் வச்சு அல்லது டேபிள் மேலே வச்சுட்டு போட்டிங்கன்னா டைட். இது தெரியுதா, இந்த இடத்துல 5 முடிச்சு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்றா இதை சொருகிறோம். ஸோ இந்த சொருக வேண்டிய வயரை முதல்ல 2ஐயும் வெளியே எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி கையில் அந்த முனையை எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த முடிச்சையும் இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ரெண்டையும் தான் நம்ம சொருக போகிறோம். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இந்த இடம் இந்த இதையும் சொருகிறோம். அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நான் தெரிகிறதுக்காக இந்த மாதிரி திருப்பி வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த வயர் இங்கேருந்து தான் வருது பார்த்தீங்களா, அந்த வயருக்கு நேராகவே சொருகணும். இந்த பார்த்தீங்களா, இந்த சொருகின 2 வயரையும் மெதுவாக அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றா இழுத்துட்டிங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் இப்போ வந்துடும். இது ஃபஸ்ட்டு சொருகுனது. இப்போ செகண்ட் ஒன் இந்த சொருகியிருக்கோம். 2 இது சொருகியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் இந்த சொருகியிருக்கோம், அதுக்கப்புறமா 2வது ஒரு தடவை சொருகியாச்சு. ஸோ இதை நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தால முடிச்சுக்களை வந்து நீங்கள் எப்போதும் போல் போட ஆரம்பிக்கிறோம். இப்போ போட ஆரம்பிக்கும் போது எப்போதுமே இந்த பின் பக்கத்தில் உள்ள டைமண்டை தான் முதல்ல இப்படி போட்டுட்டு அப்புறம் சைடுக்கு வாங்க. அப்படின்னா தான் சைடில் நீங்கள் இணைக்கும் போது 5 முடிச்சு வந்ததுன்னா 5 வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை இணைச்சி போட முடியும். ஸோ இப்போ இந்த மேலே உள்ள முடிச்சு தான் போடணும். முதுகு பக்கத்தில் உள்ள முடிச்சு பேக் சைட்லேருந்து வரணும். சொருகின வயரை எடுத்து நாட் போட்டுறாமல் அதை பார்த்து 2-3 இது தள்ளியே சொருகி வச்சுக்கோங்க. நான் ஒன்று சொருகியிருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் எங்கே நம்ம கரெக்டாக சொருகியிருக்கோன்னு தெரியறதுக்கு. நீங்கள் அதேமாரி விடாமல் 2-3 முடிச்சு சேர்த்து சொருகிட்டு அதை தள்ளி கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க. இந்த முதுகில் உள்ள ஒரு முடிச்சு போட்டேன் பாருங்கள். இப்போ சைடில் போடணும். இந்த சைடில் பார்த்தீங்களா முடிச்சு நம்ம விட்டுருக்கோம் தெரியுதா. இப்போ மேலே உள்ள முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். இந்த சைடில் முடிச்சு இல்லை, இந்த இடத்துல போடணும். ஒயர் டாக் போடும்போது எங்களுக்கு முடிச்சு ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னீங்க. அதனால தான் தடவை ஸ்லோவாக வீடியோவில் சொல்கிறேன். அதனால் சொருகிற இடத்த கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வீடியோவில் அதை படிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு முடிச்சு தான் போட்டிருக்கோம், மேலே ஒரு முடிச்சு போட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் 5 முடிச்சு வருது. கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 இருக்குது. ஏற்கனவே 4 இருக்குது, நமக்கு 5 இது போட்டிங்கன்னா இப்போ இந்த 2 ஒயரையும் இணைச்சி போட்டால் 5 வந்துடும், இந்த 2ஐயும். ஸோ டைமண்ட் ஷேப்புக்கு நமக்கு 4 தான் வேணும். அதனால் 4 முடிச்சு தான் வேணும். இந்த 2ஐயும் ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகணும். எந்த இடத்துலலாம் நமக்கு 5 முடிச்சு வர்ற மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் அதேமாதிரி போட்டு சொருகிறாதீங்க. டோட்டலாக வந்து 5 தடவை நம்ம சொருகிற 5 டைம்ஸ் சொருகிற மாதிரி தான் வரும். சொருகணும்னா பாருங்கள் டைமண்ட் ஷேப் வருது. இப்போ இதையும் இதுக்குள்ளே சொருகணும். இப்படி கையில் வச்சு போடாமல் நீங்கள் கீழே வச்சு போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும்.
சொருகிட்டேன். முடிச்ச வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி திரும்பவும் இந்த பின் பக்கத்தில் இருந்து போட ஆரம்பிக்கணும். மேலே உள்ள முதுகில் உள்ள டைமண்டை போடுங்க. போட்டு சைடில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இணைக்க வேண்டியது வரும். முதுகுலலாம் நம்ம இணைப்பு வயர் போடுற மாதிரி வராது. இணைக்க ஒன்றோட ஒன்று சொருகிற மாதிரி வரவே வராது. அது வந்து சைடில் கனெக்ட் ஆகுது. அந்த இடத்துல தான் டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம அதை கொண்டு வரதுக்காக ஒன்றோட ஒன்று சொருகிறோம். இந்த ஷேப் வந்து நமக்கு டைமண்ட் வரணும், அதுதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டைமண்ட் ஷேப்பு முடிச்சு இல்லை. இதை போடுறோம். இந்த இடத்துல போடணும். இப்போ இந்த இடத்துல டைமண்ட் ஷேப்புக்கு ஒரு முடிச்சு விட்டுருக்கு. இந்த இடத்துல போடணும். அதுக்கு முன்னாடி இந்த முதுகு பக்கம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டைமண்ட் ஷேப்பு முடிச்சு விட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல போடுங்க. பேக் சைட்லேருந்து தான் போட்டுட்ருக்கேன். நேருக்கு பாருங்கள், நம்ம முக்கு திருப்பி பேக் சைடு இதிலேருந்து இப்படி மேலே போட்டுட்டு இந்த சைடில் பார்க்கும்போது நமக்கு 5 முடிச்சு வர்ற இடத்துல சொருகணும். இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த டைமண்ட் போடணும். இங்கே 3 தானே இருக்குது. இதிலோட மேலே டாப்பில் ஒன்று போடணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த சொருகுன வயர் இருந்ததில் இதை வச்சு நாட் போடக்கூடாது. இதெல்லாம் கையில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே போட்டுட்டேன். மேலே போட்ட முடிச்சு இந்த இருக்குது. சைடில் போட்டது இந்த இருக்குது. இந்த இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5 வருது பாருங்கள். 1 2 3 4. இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டோன்னா 5 ஆயிரும். இந்த இடத்துல சொருகணும். இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல வந்து சொருகணும். திரும்பவும் இந்த சொருகிற இடத்த நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இதை நீங்கள் இப்படி சொருகுனீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வரும். இல்லை இந்த இடத்துல நம்ம நாட்டு இந்த வயரையும் வச்சு போட்டோம்னா 5 வருது பாருங்கள். இந்த கேப்பில் முடிச்சு போடக்கூடாது, இதில் சொருகி விட்டுருங்க. இப்போ இதை சொருகிட்டு அடுத்தால அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கமும் அதே மாதிரி போடணும். நான் சொருகிட்டு காமிக்கிறேன். அந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகியாச்சு. மூணு தடவை இதில் சொருகியிருக்கோம். 1 2 3. இப்போ அடுத்தால திரும்ப போடுங்க. இந்த முதுகு பக்கத்தில் பாருங்க, இந்த இடத்துல டைமண்ட் ஷேப் இல்லை, முடிச்செல்லாம் இல்லை. இதில் போட்டிங்கன்னா போடும்போது உங்களுக்கு அங்கே வந்து சொருகிற மாதிரி வரும். 5 எண்ணிக்கை எங்கே வருதோ அந்த இடத்துல சொருகுங்க. இப்போ இந்த இடத்துல போடணும். இந்த சைடில் உள்ள முடிச்சுக்களை போடணும். அப்புறம் சைடில் உள்ள முடிச்சு போட்டாச்சு. இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல போடணும். திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். சொருகுன வயர் எடுத்து போட்டுறாதீங்க நாட்டு. அதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, அல்லது அதை தனியாக 2 இதில் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் சொருகியிருக்கோன்னு தெரியணும், அதனால தான் அந்த வயரை அப்படியே வச்சுருக்கேன். இந்த மேலே இந்த பக்கத்தில் பாருங்கள், இப்போ 5 முடிச்சு வருது பாருங்கள். ஒன்று 2 3 4 இந்த இடத்துல போட்டிங்கன்னா 5 வந்துடும். இதை சொருகிருங்க. அப்போ இதேமாரி ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகணும். இதே மாதிரி இந்த பக்கமும் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல போடணும். இப்போ நான் போட்டேன்ல அதேமாரி இந்த இடத்துலையும் போட்டுட்டு 5 வர இடத்துல சொருகிருங்க. இது வரைக்கும் சொருகி போட்டு முடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த நெக்கு ஸ்டார்ட் பண்ணி முகம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம்.
பார்ட் 2 இதோட கம்ப்ளீட் ஆகுது. பார்ட் 2ல் 5 இடத்துல முதுகில் சொருக வேண்டியது இருக்கும். அதை சொருகி வைங்க. நம்ம பார்ட் 3ல் நெக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.